டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். கூடிய சீக்கிரம் கிருஷ்ண ஜெயந்தி வரப்போகுது. அதுக்கு நிறைய பலகாரங்கள் செய்யணும்னு சொல்லி நினச்சிருப்பீங்க. இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு ஸ்பெஷல் எப்போவுமே சீடை தான். இன்றைக்கி வீடியோவில் சீடை வெடிக்காமல் வர்றதுக்கு 2 முக்கியமான டிப்ஸ் இருக்குது. அதில் ஒன்று மாவு எப்படி ரெடி பண்ணணும் அப்படிங்கிறது தான். அதோடு சேர்த்து இதை பொரிக்கிற பக்குவம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் மிஸ் பண்ணிடாதீங்க. வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இந்த டிப்ஸ் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சதுன்னா வீடியோவோட கமெண்ட்டில் எஸ்ன்னு சொல்லுங்கள், இல்லைனா நோன்னு சொல்லுங்கள். இப்போ இந்த சீடை ரெடி பண்ணுறதுக்கான வேலைகளை ஆரம்பிக்கலாம். வணக்கம். நீங்கள் நம்ம டீ கடைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா உப்பு சீடை செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு அடுப்பத்தை வச்சு கடாய் சூடாகிட்டு இருக்கு. ஒரு 1/4 கப்பு உளுந்தம்பருப்பு எடுத்து இதில் சேர்த்துட்டு நல்லா லேசான மணம் வரணும், கறியிடக்கூடாது, நல்லா அதை வறுத்து எடுக்கணும். அதான் மிதமான சூட்லேயும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த உளுந்து நம்ம கப்பில் 1/4 கப்பு எடுத்துருக்கோம். வெயிட்டில் ஒரு 50 கிராம் இருக்கும். ஒரு மிதமான சூட்டில் ஒரு 3 நிமிஷம் நல்லா வறுபட்டுருச்சு. அதாவது ரொம்பவும் செவந்துடக்கூடாது. இப்போ நமக்கு தயாராகிடுச்சு. இப்போ இதை அப்படியே எடுத்து ஒரு தட்டில் தட்டிட்டு நல்லா ஆற வச்சுக்கலாம். நம்ம உளுந்து வறுத்து ஆற வச்சுட்டோம். அதே கடாயில் லேசாக தொடச்சி விட்ருங்க. தொடச்சி விட்டுட்டு இப்போ நம்ம 2 கப்பு மெஷர்மெண்ட்டில் 2 கப்பு அரிசி மாவு எடுத்துருக்கோம். இது வெயிட்டில் 300 கிராம் இருக்கும். இந்த 300 கிராம் அரிசி மாவு நம்ம கடையில் வாங்குகிற பாக்கெட் மாவு தான். அதை தான் நம்ம இதில் சேர்த்துருக்கோம். இப்போ இதை மிதமான சூட்டில் கருகாத அளவுக்கு நல்லா நம்ம லேசாக அந்த மாவை தொட்டை நல்லா சுடணும். அந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி நம்ம இதை ஒரு 2-3 நிமிஷம் மட்டும் மிதமான சூட்டில் வறுத்து கொடுத்துக்கலாம். இப்போ நமக்கு ஒரு 3 நிமிஷம் இந்த மாவு நல்லா வறுபட்டுருச்சு. இப்படி தொடும்போது நமக்கு நல்லா சூடாகி வரணும், நல்லா பரபரன்னு இருக்கும். அந்த சமயத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இந்த அரிசி மாவையும் நம்ம ஒரு தனியாக பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். நல்லா ஆறட்டும், ஆறி வரட்டும். இப்போ நம்ம ஆற வச்சிருந்த உளுந்தை சின்ன மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக அரைக்கணும். எந்த அளவுக்கு நைஸாக அரைக்கணுமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடுவோம். இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு, நல்லா பவுடர் அரைச்சாச்சு. இதை அப்படியே எடுத்து இப்போ நம்ம மாவு பிசைகிறதுக்கு நல்லா ஒரு மிக்சிங் பவுலில் எடுத்துட்டு அது மேலே சல்லடையை வச்சுருங்க. சல்லடையை வச்சுட்டு நம்ம இங்கே உளுந்து பருப்பை நம்ம பொடி அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை நம்ம அந்த சல்லடையில் தட்டிடணும். இப்போ நல்லா ஜலிச்சுட்டு தான் சேர்க்கணும். இப்போ நம்ம அதுக்கடுத்து இங்கே பச்சரிசி மாவு வறுத்து ஆற வச்சுருக்கோம்ல, அதையும் நம்ம இந்த இதில் சேர்த்து தட்டி நல்லா ஜலிச்சுக்கிறணும். சின்ன சின்ன கட்டிகள் எதுவும் இருந்துச்சுன்னா நமக்கு ஜலிப்பில் வந்துடும். அதுக்காக தான் இந்த அளவுக்கு கப்பிகள் இருக்கும். இதை நம்ம எடுத்துடலாம் தனியாக. இப்போ நம்ம சலிச்சு எடுத்த மாவில் ஒரு 1/4 டீஸ்பூனு பெருங்காயத்தூள், தூளுப்பு ஒரு 1/2 டீஸ்பூனு, கருப்பு எள்ளு 1 டீஸ்பூனு, பட்ரு இது உருக்குன பட்ரு 1 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்தா போதும். இப்போ நம்ம பட்ரு ஊற்றிட்டு அந்த மாவோட சேர்த்து நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்கலாம். பட்ரு எல்லா மாவுலையும் நல்லா படுற மாதிரி இந்த மாதிரி நசுக்கி நல்லா எல்லாத்தையும் இந்த மாவோட மிக்ஸ் ஆகிற மாதிரி பிசைஞ்சு கொடுத்துருங்க. அந்த அரிசி மாவு உளுந்து மாவு எல்லாத்தோட சேர்த்து நம்ம பட்டரை ஊற்றி நல்லா இந்த மாதிரி நசுக்கி பிசைஞ்சு கொடுத்து மாவோட பக்கம் இப்படி இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும். அப்படின்னா தான் நமக்கு பட்டர் எல்லா மாவுலேயும் மிக்ஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம். இப்போ இதோட சேர்த்து ஒரே 1 டேபிள் ஸ்பூனு பொரிகடலை, அதாவது உடச்சக்கடலைன்னு சொல்லுவோம்ல, அதுதான், அது 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் இதில் சேர்த்துக்கோங்க. தேங்காய் துருவல் ஒரு 1/4 கப்பு தேங்காய் துருவல் நல்லா நைஸாக வெள்ளையாக இருக்கிற மாதிரி, அந்த தோடு இல்லாத மாதிரி ஒரு 1/4 கப்பு துருவிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. இது சேர்க்கும்போது நமக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நமக்கு அது சீடை வெடிக்காது. நமக்கு உள்ள ஒரு கேப்பு கிடைக்கும். அது உள்ளே ஏர் கேப்பு கிடைக்கும். கேத்து அது வேகும்போது நமக்கு அது வெடிக்காமல் வரும். நம்ம அதனால் இந்த இடத்துல நம்ம தேங்காய் துருவல் சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு இதோட நல்லா பிசைஞ்சு கொடுத்துருங்க. பிசைஞ்சாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நம்ம பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணி சேர்த்து நம்ம ஒரு கெட்டி பதத்துக்கு பிசையணும். இப்போ நான் ஒரு 150 ml சேர்த்துருக்கேன் தண்ணி. மாவு ஒவ்வொரு அரிசி மாவு கொஞ்சம் முன்ன பின்ன தண்ணி வாங்கி நமக்கு பிசைகிறதுக்கு தேவைப்படும். அதனால் பிசைகிற பக்குவத்தை சொல்லிடுறேன், நீங்கள் முன்ன பின்ன தண்ணி தேவைப்படும். இப்போ மொத்தத்தில் எனக்கு ஒரு 200 ml முதல் சேர்த்தேன். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். மாவு பிசைகிற பக்குவம் கிட்டத்தட்ட நம்ம சப்பாத்தி மாவு அளவு தான் நமக்கு இருக்கணும், கெட்டியாக இருக்கணும். அப்படின்னா தான் நம்ம உருண்டை போடுறதுக்கு சரியாக இருக்கும். இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்து மாவை பிசைஞ்சு உருட்டியாச்சு. இந்த அளவுக்கு பிசைஞ்சு உருட்டி எடுத்து வச்சுருங்க. மாவு நம்ம உருண்டை போடுற வரைக்கும் கொஞ்சம் காயாமல் இருக்கணும். தட்டு இல்லைன்னா ஒரு ஈர துணியை வச்சு மூடிடுங்க. இப்போ நம்ம கையை கழுவிட்டு உருட்டிக்கலாம். இப்போ நமக்கு மாவை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்ட போகிறோம். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்ச மாவில் கொஞ்சம் மாவு எடுத்து கையில் வச்சுட்டு மீத மாவை மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு அதுலேருந்து சின்ன உருண்டை, சின்ன சின்ன உருண்டையாக தான் நம்ம எடுத்து போடணும். இந்த உப்பு சீடைக்கு ரொம்ப பெருசாக போட்டுறாதீங்க. ஏன்னா உள்ளுக்கு நமக்கு உள்ள வரைக்கும் வேகாது. அந்த உருண்டையை ரொம்ப அழுத்தி நீங்கள் உருண்டை பண்ணக்கூடாது. லேசாக அப்படி ஒன்றும் போல் இப்படி ஒரு விரலை வச்சு இப்படி உருட்டினோம்னா நல்லா உருட்டிடும். லேசாக அங்கங்கே அந்த மாதிரி விரிசல் இருந்தால் கூட ஒன்றும் பரவாயில்ல. அதான் நமக்கு வெடிக்காமல் வரும். அதுக்காக சொல்கிறேன், ரொம்ப அழுத்தி உருட்டிட வேண்டாம் உருட்டையை.
இதே போல் மீதம் இருக்கிற எல்லா மாவையும் நீங்கள் சீடை உருண்டைகளாக உருட்டி தனியாக வச்சுருங்க. அதை எப்படி பொரிக்கலாம்னு சொல்லி அப்புறம் பார்ப்போம். நமக்கு தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிக்கணும். சூடு மிதமான சூட்டில் இருக்கணும். அடுப்பு மிதமாக தான் இருக்கணும். இப்போ நமக்கு மிதமான சூட்டில் இருக்குது. இப்போ நம்ம போட்டுக்கலாம். இப்போ நம்ம உருட்டி வச்சுருக்கக்கூடிய சீடைகளை மெதுவாக எண்ணெயில் இறக்கிடலாம். அவ்வளோதான். எண்ணெய் தெரிக்காத அளவுக்கு இறக்குங்க. இல்லைன்னா இந்த மாதிரி ஜல்லிக்கரண்டியை வச்சுக்கிட்டு அதில் அப்படியே அள்ளிட்டு மெதுவாக உள்ளே இறக்கிடுங்க. இந்த 2 ஸ்டெப்பில் ஏதாவது ஒரு ஸ்டெப்பை நீங்கள் ஈஸியாக எது இருக்கோ அதை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம உள்ளே சேர்த்துட்டோம். உடனே எதுவும் கலைக்க வேண்டாம். அப்படியே இருக்கட்டும். ஒரு நிமிஷம் கழித்து லேசாக நம்ம புரட்டி விட்டுக்கலாம். சீடை உருண்டைகளை போட்டு 2 நிமிஷம் ஆச்சு. 2 நிமிஷம் ஆனோடனே இந்த மாதிரி ஒரு சின்ன கம்பி குச்சி ஏதாவது வச்சுட்டு லேசாக மட்டும் அப்படி கிளச்சி விடுங்க. லேசாக கிளச்சி விடுங்க. அவ்வளோதான். இப்போ நமக்கு பொலுன்னு உள்ளுக்க உருண்டையெல்லாம் ஒட்டாமல் தனித்தனியாக கிடக்கு. ஜல்லிக்கரண்டி கூட வச்சுட்டு அப்பப்போ நீங்கள் லேசாக அந்த மாதிரி கிளச்சி கொடுத்துட்டே இருங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் உருட்டிட்டு எல்லாம் துணியில் போட்டு உலர வைக்கணும் அப்படி சொல்லுவாங்க. ஆனால் நம்ம உருட்டுறதுக்குள்ளேயே நமக்கு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஆயிரும். ஏன்னா நம்ம மாவு கொஞ்சம் கொஞ்சமாக உருட்டி போடுறதுக்குள்ளே 10 நிமிஷம் ஆயிரும். அதுலேயே நமக்கு உணர்ந்துடும். அந்த உணர்றதே போதும் நமக்கு கரெக்டாக இருக்கும் எண்ணெயில் போட்டு எடுக்கிறதுக்கு. ரெண்டாவது நம்ம இன்றைக்கி கரெக்டான மெஷர்மெண்ட்டில் தண்ணி எல்லாம் சேர்த்து சூப்பராக ரெடி பண்ணியிருக்கனால நமக்கு அந்த மிஸ்டேக்கே வராது. இப்போ நமக்கு உப்பு சீடை பார்த்தீங்கன்னா ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் ஆகும் இது ரெடி ஆகுறதுக்கு. இப்போ நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா இந்த மாதிரி சலசலப்பெல்லாம் நல்லா குறைஞ்சிரும். இப்போ இந்த மாதிரி சமயத்தில் லேஸ் அந்த மாதிரி செவந்து வரும்ல, அந்த மாதிரி சமயத்தில் நம்ம எடுத்துடலாம். எல்லாத்தையுமே அரிச்சு எடுத்துருங்க. முதல் ரவுண்டு அப்படியே எண்ணெயில் கொட்டும்போது தெரிஞ்சிச்சுன்னா இந்த மாதிரி ஜல்லடை கரண்டியில் நீங்கள் எல்லா உருண்டைகளையும் சேர்த்துட்டு நீங்கள் மெதுவாக உள்ளே இறக்கிடலாம். இப்போ நம்ம 2வது ரவுண்டு உள்ளே போட்டாச்சு. நல்லா எண்ணெய் பொங்கி வந்துக்கிட்டு இருக்கு. இதே போல் மீதம் இருக்கிற எல்லாத்தையும் நீங்கள் சூப்பரான ஒரு சீடையாக பொரிச்சு எடுத்து வச்சுருங்க நம்ம சொன்ன பக்குவத்தில். இன்றைக்கி நம்ம டீ கடை கிச்சனில் உப்பு சீடை உங்களுக்கு தெரிஞ்சும் தெரியாத இருக்க நிறைய சீக்ரெட்ஸ் எல்லாம் இந்த இடத்துல சொல்லி இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு மெத்தடில் அருமையாக வீட்டில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு அரிசி மாவை வச்சு சூப்பராக வெடிக்காத ஒரு உப்பு சீடையை நம்ம ரெடி பண்ணி காமிச்சிருக்கோம். சூப்பராக இருக்கும். இந்த பட்ரு போட்டு பிசைஞ்ச அந்த பட்டரோட வாசனை அருமையாக இருக்குது. சாப்பிடும்போதே வாய் மணக்க உள்ள போகுது. அந்த உடைச்சக்கல்ல எள்ளு இதெல்லாம் சேர்த்து மென்று சாப்பிடும்போது டேஸ்ட்டே ரொம்ப செம்மையாக இருக்குது. உங்களுக்கு விருப்பமான ஒரு உப்பு சீடை செய்யணும்னு நினச்சிங்கன்னா இதே மெத்தடில் இதே மாதிரி நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணிங்கன்னா சூப்பராக வரும். நீங்கள் மட்டும் இல்லை, நீங்கள் மற்ற ஆளுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு அருமையாக இருக்கும். இதே போல் இதே ஸ்டைலில் நீங்களும் ஒரு உப்பு சீடை செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றத கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.